இல்லை உங்களை போட்ட காங்கிரஸ் போல தான் வந்து இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்குறாங்க, விசிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நிதானம் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்ககிட்ட. ஆனால் காங்கிரஸ் கட்சிட்டு அந்த நிதானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை சொல்கிறாங்க. இந்த அவசரம் அன்னைக்கு அத்தியாவசியமாக தான் தேவைப்பட்டதுன்றதான் எங்களோட கருத்து. ராகுல் காந்தி அவர்களை வந்து அகில இந்திய அளவில் வந்து பிரதமர் வேட்பாளராக முதல் முறையாக முன்மொழிந்தவர் வந்து ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலேயே கோஷம் எழுப்புறாங்க, ராகுல் காந்தி ஒழிகன்றாங்க, காங்கிரஸ் ஒழிகன்றாங்க. அதாவது ஒரு இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அவங்க சொல்கிறாங்களே குறைந்தபட்ச நன்றி இல்லைன்னு, இத்தனை ஆண்டுகள் உங்களோட தோழமை கட்சியாக நாங்கள் பயணித்த எங்களைய ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அதிமுகவோட பேசுனாங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வெளில வந்தோம் அப்படிங்கிறீங்க. வெளிப்படையாகவே போய் சந்திக்கிறாரு, வெளிப்படையாக பேசுகிறார் முதலமைச்சர். இல்லை எங்களை ஆதரவு கொடுக்குறீங்களேன்னு கேட்குறாங்க. எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் கூட்டணிக்காகவோ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காகவோ முயற்சித்தார்கள் என்ற தகவல் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. திமுகவோடு பயணிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெறுகிறது, அதை நீங்கள் மறுக்க முடியாது இல்லையா? இல்லை, அதை நாங்கள் மறுக்கலை. அதே சமயம் நாங்கள் வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களோட பயணித்ததால தான் நீங்களும் வெற்றி பெற்றீர்கள், அதாவது திமுகவும் வெற்றி பெற்றிருந்தது தான் எங்களோட கருத்து. கேள்வி களம். வணக்கமேகளே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில முதன்மை துணைத் தலைவர் திரு தினேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுகவினுடைய இளைஞரணி தீர்மானம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி முதுகில் குத்திவிட்டது என்பதாக ஒரு கடுமையான ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. பயணிக்கின்ற படகிலேயே ஓட்டை போடக்கூடிய அறிவாளிகள் என்பதாக விமர்சிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக சார். அவங்க இதை பற்றின ஒரு அறிக்கையை வந்து நேற்றுக்கு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நான் வெளியிட்டிருந்தேன். அதாவது என்னென்னா, தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டில் எப்போதுமே கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது பல ஆண்டுகளாக பின்பற்றி வந்த ஒரு நடைமுறை. அதில் நாங்கள் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு இணைந்து கடந்த தேர்தலை சந்தித்தோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க அதில் அந்த தீர்மானத்தில் அவங்க உபயோகப்படுத்தின மாதிரி எங்களோட தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவங்க சென்றுட்டாங்க, சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் வந்து பலவேறு காரணங்களை சொல்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களோட நிலைப்பாடு என்னவாக இருந்ததுன்னா, தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு இரவே இந்த திமுக கழகம் அவங்களோட நடைமுறைகள் என்ன முயற்சிகள் செஞ்சாங்கன்னா, பாஜகவோட கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சியை அமைக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க செஞ்சாங்கன்றது தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. அவங்க இல்லை பாஜகவோட கூட்டணி கட்சிகள், பாஜகவின் கூட்டணி கட்சிகள், அதிமுகவோட இணைந்து அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார்கள் என்று தெரிந்த உடனேயே காங்கிரஸ் அந்த நேரத்தில் நீங்க சொல்லல. இல்லை, அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். இந்த வார்த்தையை வந்து ரொம்ப அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தை அவங்களுக்கு தான் பொருந்தும். நாங்கள் அவங்கள முதுகுல குத்த விரும்பலை, நாங்கள் அதை செய்ய விரும்பலை. அவங்க எடுக்கிற அந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கலை, அதாவது காங்கிரஸோட கொள்கைக்கு எதிரானதாக இருக்கின்றதாக நாங்கள் வெளியில் வந்தோமே தவிர. இல்லைங்க, நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி இந்த மாதிரி வந்து திமுக முயற்சி பண்ணுது, அதனால் நாங்கள் தாவிகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த அவங்க சொல்கிறது உடனடியாக அது வந்து ஒரு அதிகார வேட்கையில் இன்னும் விமர்சிக்கிறாங்க. ஒரு அதிகார வெறியில் வந்து காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. அவங்க அதனால தான் வந்து முதலாக ஓடி போய் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, பனையூருக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க என்பது போல் அவங்க விமர்சிக்கிறாங்க. இல்லை உங்களை போட்ட காங்கிரஸ் போல தான் வந்து இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்குறாங்க, விசிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நிதானம் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்ககிட்ட. ஆனால் காங்கிரஸ் கட்சிட்டு அந்த நிதானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை சொல்கிறாங்க. இல்லை, எங்களோட வேகம் எதை நோக்கி இருந்ததுன்னா, பாஜகவோட பின்வழியாக வந்து ஆட்சி அமைக்கிற ஒரு திட்டமிடலுக்கு உடனடியாக இவங்களும் சொன்னாங்க, கவர்னர் ஆட்சி வந்துடும், அது மூலமாக வந்து பாஜக ஆட்சி வரணும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு நிதானம் இருந்தது. மற்ற கட்சிகளாக வந்து கலந்து பேசுகிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அப்புறம் வந்தாங்க. ஆனால் முதலாக வந்து நீங்கள் போய் கொடுக்க வேண்டியது வந்து அதிகாரத்துக்காக தான். இல்லை, நிச்சயமாக அதை நான் மறுக்கிறேன். அந்த வார்த்தையை நிச்சயமாக மறுக்கிறோம். நாங்கள் அதிகாரத்திற்காக மட்டும் இல்லை, மதர் சார்பற்ற கூட்டணியாக இந்த ஆட்சி அமையணும், கூட்டணியால் இந்த ஆட்சி அமையணுன்றதுக்கு முதல் அடியாக எடுத்து வச்சு காங்கிரஸ் எடுத்து வைத்ததன் காரணமாக தான் அதை தொடர்ந்து தேசிய கட்சியான கம்யூனிஸ்டுகளும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அவங்க காங்கிரஸ் எடுத்து வைத்த அந்த முதல் அடிக்கு அப்புறம் தான் அவங்க அதை வர முடிஞ்சது. இந்த அவசரம் அன்னைக்கு அத்தியாவசியமாக தான் தேவைப்பட்டதுன்றதான் எங்களோட கருத்து. ஏனென்றால் இந்த நம்ம டிலேயாக பிஜேபியோட வேகம் அதிகமாக இருந்தது. அதுக்கு ஒத்து போகிற வகையில் திமுகவோட செயல்பாடுகளும் இருந்தது. அதாவது தேர்தல் முடிவு வந்த அடுத்த அந்த இரவே அவங்க அதுக்கு தயாராகிட்டாங்க திமுக. அதனால் எங்களால் அதுக்கு காலம் தாழ்த்த முடியாதுன்னு எங்களோட கட்சியிலேருந்து தலைமை முடிவின் பிறகு
அதாவது எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வந்து இங்கே ஒரு அறிக்கையை தயார் செய்து, தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. டெல்லியில் இருக்க எங்களோட மேலிட எங்களோட தலைமை வந்து ஒரு முடிவெடுத்து அன்று இரவே அவர்கள் ஒரு அறிக்கையை அவங்க அங்கே டெல்லியிலேருந்து எங்களோட அமைப்பு பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்தாங்க. இது மாதிரி என்ன முடிவாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலுக்கு ஏற்றவாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை முடிவெடுக்கும்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் அடுத்த நாளே எங்களோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள்லாம் இணைந்து ஒரு முடிவெடுத்து தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது என சொல்லி பனையூருக்கு சென்று அவரோட அலுவலகத்தில் தாவேக்கா தலைவரை சந்தித்து ஆதரவு கடிதத்தை அளித்தார்கள். இதுதான் ஒரு முறையாக நாங்கள் பண்ணோம். இதில் முறை இல்லாமல் எந்த விதமான நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா பாஜக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பழியாக சுமத்துறீங்க, முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்தீங்க. இப்போ நீங்கள் திமுகவை முழுக்க எதிர்த்த தாவேக்காவுக்கு போகிறது எப்படி, எந்த அளவுக்கு அறமாகும்? இல்லை, நாங்கள் அதாவது வந்து திமுக கூட்டணி நாங்களுடைய 5 எம்எல்ஏக்களுடைய வெற்றியில் திமுகவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. நிச்சயம் நீங்கள் மறுக்க மாட்டீங்க நினைக்கிறேன். நிச்சயமா திமுகவை சேர்ந்தவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளின் பங்கு முக்கியமாக இப்போ பிரச்சனைக்கு உரியது கட்சி வந்து திமுக காங்கிரஸாக இருக்கும்போது திமுகவுடைய வாக்கு அங்கே இருக்கு இல்லையா? திமுக வாக்கு மூலமாகத்தான் 5 எம்எல்ஏக்களும் வெற்றி பெற்றார்கள் என்கிற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது குறைந்தபட்சமாக ஒரு நன்றி கூட சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நியாயமானப்படுது. இல்லை, எங்களுக்கு நாங்கள் ஏன் நன்றி சொல்லணுன்ற கேள்வி எங்களுக்குள்ள நாங்கள் முன்வைக்கிறது என்ன, நாங்கள் ஏன் நன்றி சொல்லணும், நீங்கள் அந்த நன்றிக்கு தகுதியற்றவர்களாக தெரிகிறீர்கள் தான் எங்களோட. எப்படி தோல்விக்கு பிறகுதான் அந்த அதுதான் தோல்விக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்க இல்லை, அந்த குற்றச்சாட்டு நடக்கலையே சார். எங்களோட வாதம் என்னன்னா, நீங்கள் தேர்தல் முடிவு வந்த பிறகு நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் நீங்கள் எதிர்பார்க்குற நன்றிக்கு அருகதையற்றவர்களாக அவங்கள உருவாக்கிடுச்சுன்றதா உண்மை. என்ன வார்த்தை என்னன்னா, அவங்க எடுத்தாங்கன்னா அந்த பிஜேபியோட கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து. இந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. பொது வழியில் வந்து பேசப்பட்ட இதை வந்து நாங்கள் மட்டும் சொல்லலை, ஒரு யூகத்தின் அடிப்படையில் பரப்பப்பட்ட ஒரு கருத்தாக தான் அது பார்க்கப்படுது. திமுக வந்து நேரடியாக இதில் வந்து செயல்படுச்சு அப்படிங்கிறது இல்லை. இப்போ அதிமுக உடைச்சிட்டு வெளியேறுவதற்கு முயற்சித்த சிவி சண்முகம் போன்ற அணியினர் வந்து இது பகிரங்க பொதுவில் சொன்னாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேபி அவர்கள் சொல்லிட்டு மறுநாள் வந்து வேறு விதமாக அந்த கருத்தை வந்து மாற்றி சொன்னார். இப்போ இப்படி இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது முழுக்க அன்னைக்கு இரவே அவங்க பேசினாது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இல்லை, அது வந்து நடந்தது உண்மை. அவங்களோட கட்சியில் முக்கிய தலைவர்கள் அதிமுகவை தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்லி அதிமுகவிலையும் அதை பற்றி நிறைய தலைவர்கள் பேசியிருந்தாங்க. ஈவன் இப்போ வெளியில் வந்து நீங்கள் நேரம் சொல்லிக்கலாம், இது வேண்டாம், இந்த முயற்சி வேண்டாம் அப்படி. நீங்கள் ஒரு தோழமை கட்சி தானே, தோழமையோட போய் இந்த முயற்சி எடுக்காதீங்க அப்படின்னு பேசிக்கலாம். இல்லை, அந்த முயற்சி எடுத்த தருணமே அவங்க எங்களோட தோழமையிலேருந்து விலகி போயிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க அந்த ஏதாவது பிஜேபியோட எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி, ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான். அதனால நாங்கள் அப்படி ஒரு காம்ப்ரமைசேஷனுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்கன்ற பட்சத்தில் நாங்கள் அவங்களோட தோழமையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அதுதான் உண்மை. நாங்கள் அதனால அவங்க எதிர்பார்க்குற அந்த குறைந்தபட்ச நன்றிக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவர்கள் அதுக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எப்போ பிஜேபியோட அந்த பேச்சுவார்த்தைக்கு தயாரான போதே நாங்கள் வெளியில் வந்தோம். நாங்கள் கேட்குறது என்னென்னா, இவ்வளோ ஒரு தீர்மானம் போடுறாருல, நேற்றுக்கு வந்து ஒரு திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அவர் திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலேயே கோஷம் எழுப்புறாங்க, ராகுல் காந்தி ஒழிகன்றாங்க, காங்கிரஸ் ஒழிகன்றாங்க. அதாவது ஒரு இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அவங்க சொல்கிறாங்கள குறைந்தபட்ச நன்றி இல்லைன்னு, இத்தனை ஆண்டுகள் உங்களோட தோழமை கட்சியாக நாங்கள் பயணிச்ச எங்களையே ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். ஒரு கட்சியோட தலைவர் முன்னிலையிலேயே இன்னொரு கட்சி தலைவர் வந்து வாழ்க கோஷம் போடுறது ஒரு காலம், ஒழிக கோஷம் போடுறது வந்து அது ஒரு செயற்குழு கூட்டத்தில். இது வந்து உண்மை அது அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மை. அவங்கக்கிட்டே அந்த குறைந்தபட்ச எங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்ககிட்டயும் அதெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்து காயப்பட்டிருக்காங்கன்றது இல்லை, அது ரொம்ப அந்த மற்ற கட்சிகள்லாம் போயிருக்காங்க. இப்போ விசிகாலாம் கூட தான் அமைச்சர் இடம்பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அதாவது என்னென்ன வழி ஏற்படல அவங்களுக்கு. மிகப்பெரிய அளவில் வந்து துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க அதுக்கு என்ன வார்த்தைகள் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். உண்மையான காரணம் என்னன்னா, ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக ராகுல் காந்தி அவர்களை வந்து அகில இந்திய அளவில் வந்து பிரதமர் வேட்பாளராக முதல் முறையாக முன்மொழிந்தவர் வந்து ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியே கூட முன் வரல, காங்கிரஸ் கட்சியோட மற்ற தோழமை கட்சிகள்லாம் கூட அதுக்கு முன் வரல. முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூடிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னார்
அப்படிங்கிற மாதிரி அது கூட அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அது நாங்கள் மறுக்கலை, அவர் முன்மொழிந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அது மட்டுமே காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் வந்து அவர் வந்து முன்னாடி சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக அதுக்காக காங்கிரஸ் அதுக்கு தயார் இல்லை அப்படின்றது வந்து மறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எங்கள் சைட்லேருந்து. அதை நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியே ஒத்துக்கலை பிரதமர் வேட்பாளர் அவரை அறிவிக்கல. அதுக்கான காலம் இருந்தது, அதற்கு முன்னதாக இவர் அறிவித்தார். அதனால் நாங்கள் அதுக்கு எப்போவும் நன்றி, அன்றைக்கே நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம். அது எப்போவும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதை மறுக்கல. ஆனால் வேறு யாருமே அறிவிக்கவில்லை, அதனால் நாங்கள் அறிவித்தோம்ன்றது தவறான ஒரு கருத்து, அது கிடையாது, அதை நாங்கள் மறுக்கிறேன். என்ன காரணம்னா எங்களோட கட்சி அதுக்கு தயாரானது, அதுக்கான காலம் பிரதர்னு சொல்லி தான் ஒரு சகோதர பாசத்துக்கு இடையில தான் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வந்து பயணிச்சாங்க. அதே போல் அதுக்கு நன்றி கடன் போல செலுத்துறது மாதிரி தான் 2021 திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருந்தபோது எங்களோட தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தீவிர பிரச்சாரம் அவருக்கு உதவியதா இல்லையான்றது அவங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா அந்த நேரங்களில் எங்களோட தலைவர் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் ராகுல் அவர்கள் தீவிர பிரச்சாரம் உதவல இந்த கூட்டணிக்கு. இல்லை, நாங்கள் வந்து அதற்கான அவர் வந்து உதவலைன்னு சொல்ல முடியாது, அவர் பிரச்சாரங்கள்லாம் செய்தார். இது வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு அலையாக மாறியது. அதில் வந்து நிறைய தலைவர்கள்லாம் அடிபட்டாங்க. அதனால் வந்து காங்கிரஸோட பிரச்சாரம் உதவலைன்னு சொல்ல முடியாது. எங்களோட வேட்பாளர்கள் கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டங்களில் 3 வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி அங்கே பிரச்சாரம் செய்தாங்க, அங்கே ஜெயிச்சிருக்காங்க. சென்னை போன்ற ஒரு சில இடங்களில் தோல்வியும் சந்திச்சிருக்கோம். அதை நம்ம மக்களோட தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறீங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த தேர்தலுக்கு முன்பாக வந்து ராஜ்யசபா எம்பி பதவி வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு இடத்த வந்து திமுக எம்எல்ஏ கூட ஆதரவோடு தான் அது வந்து வாங்கியிருக்கீங்க, அதையும் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ அது எப்படி, அது தார்மீக அடிப்படையில் வந்து அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவீங்களா? இல்லை, அதாவது நாங்கள் கேட்குற இது அவங்க வைக்கிற வாதத்துக்கு நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி, நாங்கள் அதுக்கு தயார், நீங்கள் அதுக்கு தயாரா? எதுக்கு அதான் அந்த நீங்கள் அதுக்கு தயார்ன்றது, அதாவது அவங்க சொல்கிறது கூட்டணி திமுகவோட ஓட்டு மூலியமாக நாங்கள் ஜெயித்தோம், திமுகவோட ஓட்டு மூலியமாக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னா, நீங்களும் திமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோட ராஜ்யசபா சொல்கிறேன் நான், ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம், நிச்சயம் அதுக்கு சொல்கிறேன் நான். இல்லை, அதெல்லாம் கூட்டணி, அது வந்து ஒரு அந்த கூட்டணி உடன்படிக்கையின் அடிப்படையில் தானே கொடுக்கப்பட்டது. ஆமாம், அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுட்டோம். அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் அந்த உடன்படிக்கைக்கு தகுந்தது போல் என்ன நாங்கள் செய்ய வேண்டியமோ அதெல்லாம் எங்களோட முறையில் நாங்கள் செஞ்சதான். நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் காங்கிரஸ் எந்த விதமான தவறான முடிவுகளோ எதுவுமே எடுக்கலை. எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஏன்னா அது வந்து தமிழ்நாடோட மக்களுக்கு தீர்ப்பாக, மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக திமுக செயல்படுதுன்றது, திமுக அதிமுக பிஜேபி கூட்டு முயற்சியில் ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்றப்போ அதை வந்து அந்த நேரத்தில் அதை தடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் கடமையும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குன்றத அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த முடிவை எடுத்து தாவேக்காக்கு ஆதரவு அளித்தோம். ஏன் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏன் இந்த முடிவு நீங்கள் எடுக்கல? அது ஏன் அதை உணரலையா? மக்களுடைய மனநிலையை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து உணர தவறிடுச்சா? மக்கள் இந்த மனநிலை இருக்கிறாங்க அப்படிங்கிறத இல்லை, உணர தவறிடுச்சுன்றது கிடையாது. நாங்கள் மதர் சார்பற்ற கூட்டணியாக திமுக அப்போ இருந்துச்சு, மதர் சார்பற்ற கூட்டணியாக இருந்தது. அதில் நாங்கள் அங்கம் வகித்தோம். நாங்கள் தொடர்ந்து அந்த தேர்தலை சந்திப்பதாக எங்களோட தலைமை முடிவெடுத்ததன் பெயரில் நாங்கள் அதை வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். அந்த தலைமை முடிவெடுத்து தான் காரணம். இப்போ இங்கே வந்து இப்போ இருவேறுபட்ட கருத்துக்கள் அப்போயே இருந்துச்சு. தாவேக்காவோட போகணும்னு ஒரு சாரார் வந்து முடிவு பண்ணாங்க, பேசுனாங்க, கோரிக்கை வச்சாங்க. நிச்சயமா தரப்பினர் வந்து திமுக போகணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் மறுக்கவே மாட்டோம். எங்களோட தலைமை தான் காரணமா இப்போ இந்த தவறான முடிவுக்கு? இது தவறான முடிவு தான், தவறான முடிவுன்னு அந்த வார்த்தையை உபயோகம். ஏன்னா தவறான முடிவு ஏன் அப்படி பேசுகிறோன்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணி அமைத்திருந்தால் இன்னும் அதிக சீட்டுகள் வந்து கிடச்சிருக்கும், அதிகமான இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க, அதிகமான அமைச்சர்கள் வந்து கிடச்சிருப்பாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த முடிவு வந்து தவறானதாக தான் இருக்குது. இல்லை, நாங்கள் ஒரு வாய்ப்பை நழுவ விட்டோம்ன்றதான் உண்மை. தவறான முடிவுன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நாங்கள் வந்து நழுவ விட்டோம்ன்றது ஒரு உண்மையான விஷயம். அந்த நேரங்களில் தேர்தலுக்கு முன்பாக எங்களோட கட்சியை காங்கிரஸை சேர்ந்த கட்சியில் பல தரப்பட்ட நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, அவங்களோட விருப்பம் தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது இருந்தது, உண்மைதான். அதை ஒற்றுக்கொள்கிறோம் நாங்கள். அதான் அவசரமாக உள்ளாட்சி தேர்தலையும் தொடரும், நாடாளுமன்ற தேர்தலையும் தொடரும்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்கீங்க. எப்படி அது இப்போ இந்த சமகால அரசியலுக்கு ஏற்றாற் போல
வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் அல்லது அமைச்சரவையிலிருந்து பங்கேற்போம் என்பது போல ஒரு நிலைப்பாட்டை மற்ற கட்சிகள் எடுக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியினர் மட்டும் ஏன் இவ்வளவு அவசரம்? அடுத்த ஒரு தேர்தலில் நாங்கள் உங்க தான் கூட போனால் அது என்ன? இல்லை, நாங்கள் வந்து அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? நாங்கள் வந்து அதாவது காங்கிரஸ் எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணியே மதசார்பற்ற கூட்டணி. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்குது. அதன் ஒரு அங்கமாக தான் நாங்கள் தாவேகா கட்சியில் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லாமல் தாவேகா கட்சியுடன் கூட்டணி. காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் சேர்ந்த பிறகு கூட அதிமுகவின் ஆதரவு பெறுவதற்கு தாவேகா முயற்சித்தது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துச்சு. அது நீங்கள் கேள்விப்படலையா? இல்லை, அது விமர்சனங்கள் பல தரப்புலேருந்து வந்ததுகள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் பேச்சு நடக்கவே இல்லைன்றீங்களா? இல்லை, நான் அது வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து நாங்கள் அதை சொல்ல முடியாது. தாவேக்காவோட தரப்புலேருந்து தான் நடந்ததா மறுக்காததும் அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு. எங்களோட கட்சியிலிருந்து நாங்கள் அதை ஒரு மதசார்பற்ற கூட்டணியாக உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்தோம். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். நீங்கள் வந்து தாவேக்காவோட அமைச்சர் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சமீபத்தில் அவரோட தொகுதியில் பேசும்போது ஒரு ஓப்பனாகவே சொல்கிறார், இந்த மாதிரி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் உடனடியாக தலைவர் ராகுல் காந்தி கிட்டேருந்து எங்களுக்கு முதல் கால் வந்துச்சு. அவர் நாகரிகமான வாழ்த்து சொல்றாரு. இல்லை, அதை சப்போர்ட் பண்ணாரு. இல்லை, பிரதமர் மோடியும் தான் வாழ்த்து சொல்றாரு. இல்லை, வாழ்த்து சொன்னாருன்னு நீங்கள் அதை கொஞ்சம் சரியாக பார்க்கணும் அந்த வீடியோவை. அதில் வந்து வாழ்த்து சொன்னார்னு மட்டும் சொல்லலை, வாழ்த்து சொல்லி உங்களோட தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கான முழு முயற்சிகளையும் நான் எடுப்பேன், முழு ஆதரவையும் தருவேன்னு வந்து தலைவர் ராகுல் காந்தி சொன்னார்னு அவர் சொல்கிறார். அது உண்மையான விஷயம். நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகளும் சரி விசிகாவோட இந்த வரவுன்றது தலைவர் ராகுல் காந்தியின் முயற்சியில் ஏற்பட்டதின் விளைவு தான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் கேட்குறேன், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டு நான் ஆதரவு கொடுப்போன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ஒரு காரணம், சரியான காரணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய காரணம் வந்து சப்ப கட்டுக்கட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து திமுக வந்து பிஜேபியோட கூட்டணியோட ட்ரை பண்ணுச்சு, அதனால நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எடுப்படலையே இங்கே. இல்லை, சப்ப கட்டுற நாங்கள் தான் ஒரே வாதம், எங்களோடது மதசார்பற்ற கூட்டணி இந்த தமிழகத்தை ஆள வேண்டும். அதுக்கு ஓப்பனாக நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஃபோன் பண்ணார், ராகுல் காந்தி அவங்களுடைய தலைமையிலான முடிவு பண்ணுச்சு, அவங்க அதனால் நாங்கள் தமிழக காங்கிரஸ் ஆதரவு கொடுக்க சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? அதை தான் எங்களுடைய தலைவர் ஏன் வந்து ஒரு கூட்டணியில் பயணித்து அந்த கட்சியை வந்து நீங்கள் கலங்கப்படுத்தணும்னு கேட்குறாங்க. இல்லை, கலங்கப்படுத்தணுன்றது எங்களோட நோக்கமே கிடையாது சார். நாங்கள் வந்து எங்களோட அமைப்பு பாஜகவை மிக கடுமையாக எதிர்த்த ஒரு கட்சி திமுக, அது உங்களுக்கே தெரியும். ஒன்றிய அளவில் சரி அவருடைய திட்டங்களையும் சரி எதிர்த்து போராட்டாங்க. இப்போ அதை வந்து இப்போ நீங்கள் இப்போ வேறு விதமாக திசை திருப்பக்கூடிய வகையில் பேசுகிறீங்கன்றதான். இல்லை இல்லை, அப்படி கடுமையாக எதிர்த்த ஒரு கட்சி திமுக அப்படின்றதுனால தான் நாங்கள் அவர்கள் கூட்டணியில் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக அங்கம் வகித்து வந்தோம். ஆனால் அதுலேருந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி அதே ஒரு பாஜகவோட கூட்டணி கட்சியான அதிமுகவோடையும் சரி பாஜகவோட துணையோட ஆட்சி அமைக்க தயாராகிறாங்கன்றப்போ நாங்கள் எடுத்த முடிவு சரி, அதில் எந்த விதமான தவறும் இல்லைன்றதை நீங்கள் ஒரே நிலைப்பாடு. நீங்கள் சொல்ல நிலைப்பாட்டு தான் நான் கேள்வி கேட்குறேன். சரி, இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் அதே ஒரு முயற்சியை முதலமைச்சர் விஜய் அவர்களும் செஞ்சார் இல்லையா? இப்போ 2 விதமாக வந்து உடைஞ்ச ஒரு அணியை தனியாக போய் சந்தித்து சந்தித்து பேசுகிறாரு, எஸ்பி வேலுமணியை பேசுகிறாரு. சட்டப்பேரவையிலே வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து எஸ்பி வேலுமணி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த எம்எல்ஏக்கு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெறுகிறார்கள். இப்போ இதெல்லாம் வந்து சரியாது இல்லை. அது வந்து சட்டசபை விதியின் உட்பட்டு தான் அது நடைபெற்றது. வெளியில் போய் சி சண்முகத்தை பார்க்கறது சட்டசபை விதி இல்லை இல்லை இல்லை. நான் சொல்றது சட்டசபைக்குள்ள நீங்கள் வாக்களித்ததை பற்றி சொல்றீங்க, அதுக்கு விதிக்கு உட்பட்டு தான் நடைபெற்றதுன்றது அவங்க வந்து அன்னைக்கே சபாநாயகர் அறிவித்தார். அதை ஏற்றுக்கொள்ள முதலாளி போய் முதலமைச்சர் பார்க்குறாரு, சந்திச்ச பிறகுதான் அவங்க வாக்களிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க இப்ப தலைவர் மதிமுக தலைவர் வைகோவையும் வந்து விஜய் வந்து சந்தித்தார், அதனால வைகோ வந்து ஆதரவு. எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்காமல் சி சண்முகம் சந்திச்சதுதான் இங்க பேசு பொருளா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிட்டாருன்னா எல்லாரும் சந்திச்சிட்டாருன்னு எடுத்துக்குவாங்க. அது கண்டிப்பா தாவேக தலைவர்கள் அதுக்கான விளக்கம் அளிப்பார்கள், ஏன் அவர் சந்தித்தார் என்பது அவங்களுக்கு. அது உங்களுக்கு நெடுநாளியான்னு கேட்குறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து அதிமுகவோட பேசுனாங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வெளில வந்தோம் அப்படிங்கிறீங்க. இப்போ வெளிப்படையாகவே போய் சந்திக்கிறாரு, வெளிப்படையாக பேசுறாரு முதலமைச்சர். இல்லை, எங்களை ஆதரவு கொடுக்குறீங்களேன்னு கேட்குறேன். எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் கூட்டணிக்காகவோ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காகவோ முயற்சித்தார்கள் என்ற தகவல் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த சந்திப்புக்கு என்ன பின்னணி நினைக்கிறீங்க? அது வந்து எதிர்கட்சிகளை அனைவரையும் அது இன்னும் சொல்ல போனா என்னைக்கு அவர் அன்னைக்கு சந்தித்தாரோ அதற்கு அப்பொழுது காங்கிரஸே அவர் சந்திக்கல. அதாவது கூட்டணிக்கு வரப்போகிற கட்சியான காங்கிரஸே அவர் சந்திக்கலை. அவர் சிவி சண்முகத்தை சந்திக்கும் நேரங்களில் அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான்
சத்தியமூர்த்தி பவன் வந்து எங்களுக்கு நன்றி சொல்ல வர்றாரு. அதனால் நாங்கள் வந்து இந்த சந்திப்பு வந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் பார்க்கல. அது இல்லை, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு. ஆதரவு கொடுத்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், கட்சி தலைவர்களை சந்திப்பது, அதாவது முதல்வர் விஜய் ஆகட்டும், அவர் கட்சி தலைவர்கள் போய் சந்திப்பது ஒரு வகையான ஒரு கூட்டணி ஆட்சி முயற்சிக்கான ஒரு தளமாக நாங்கள் அதை பார்க்கலன்ற காங்கிரஸ் தரப்புலேருந்து அதை நாங்கள் பார்க்கல. அவர் அனைத்து தரப்பட்ட அனைத்து கட்சிகளையும் சந்தித்து அனைத்து கட்சிகளோடு ஒரு சுமூகமான நகர்வுகளுக்கு வருங்காலங்களில் அரசை எடுத்து செல்வதற்கு முயற்சிக்கிறார்ன்றது தான் எங்களோட தரப்புலேருந்து பார்க்கப்பட்டது. ஆனால் விமர்சனம் வந்து நேர் எதிராக இருக்குது. விமர்சனங்கள் அரசியல்களில் கண்டிப்பாக உருவாங்க சார். எந்த விதமான விமர்சனங்களையும் எந்த கட்சியும் எதிர்கொள்ள தான் போகுது. எல்லா விதமான விமர்சனங்களும் உருவாகத்தான் செய்யுது. இப்போ திமுகவே அவங்க முன்வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 தொகுதியில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் வந்து 5 எம்எல்ஏக்கள் எங்களோட ஓட்டு மூலியமாக தான் வந்தாங்க. நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் ஜெயிச்ச 54 தொகுதிகள் நினைக்கிறேன், 54 தொகுதிகள்லையும் அவங்க எங்களோட ஓட்டு இல்லாமல் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே. நீங்கள் ஒரு அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 தொகுதிகள்னு நினைக்கிறேன். 19 தொகுதிகளில் மிக குறைந்த வாக்குகள், சொல்லப்போனால் ஒரு 2000 வாக்குகளுக்கு குறைவாக இருக்கிறாங்க 19 தொகுதிகளில். ஒரு 11 தொகுதிகளில் 3000 4000 வாக்குகளுக்கு குறைவாக அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. எங்களோட ஓட்டு இல்லைன்னா அந்த தொகுதிகளில் அவர்கள் வெற்றி இருக்க முடியுமா? எங்களோட ஓட்டு மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளோட ஓட்டு இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? அதனால் வந்து அவங்க சொல்கிற அவங்க வைக்கிற வாதம், கூட்டணி கட்சியோட, அதாவது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எங்கள் ஓட்டில் தான் ஜெயிச்சிச்சுன்னா நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் சொல்லட்டும், நாங்கள் வந்து கூட்டணி கட்சியில் தான் ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், பண்ணிவிட்டு தேர்தலில் திரும்ப சந்திக்க சொல்லுங்கள், தனியாக நின்று ஜெயிச்சு வரட்டும். நாங்களும் அதை செய்கிறோம். நீங்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொன்னீங்கன்னா, சேப்பாக்கு தொகுதியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக காங்கிரஸ் தான் காரணம். நாங்கள் தான் சொல்லுவோம், கூட்டணி கட்சி இல்லை, காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் நிச்சயமாக சேப்பாக்கம் தொகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருப்பார். நிச்சயமாக அதுதான் உண்மை. அவர் காங்கிரஸோட உதவியோடு தான் வெற்றி பெற்றிருக்கார். இன்னும் பல அமைச்சர்கள், திருச்சியில் அவர் நேரு எடுத்துக்கோங்க, அவர் ஒரு 3000 ஓட்டில், மிக சொற்பமான ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. 3000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அங்கே காங்கிரஸ் கூட்டணியோட ஓட்டுகளே இல்லையா? ஸ்டாலின் கூட ஜெயிக்கிறது குளத்தூத்துல ஏன் காங்கிரஸ்? அதுதான் அவங்க பயன்படலை. இல்லை, அதை தான் சொல்ல வரேன். அதாவது இவங்க சொல்கிற அப்போ கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவங்க தான் ஜெயிக்க வச்சாங்கன்னா ஏன் அவங்களோட முதல்வர் வேட்பாளரான ஸ்டாலின் அவர்களை அவங்களால ஜெயிக்க வைக்க முடியல? எங்களை ஜெயிக்க வச்சது திமுகனா, திமுக தலைவரே அவங்களால ஜெயிக்க முடியலையே, ஜெயிக்க வைக்க முடியல. அதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறேன். காங்கிரஸ் அங்கே வாக்கு அங்கே இல்லையா? அங்கே அப்படி தொகுதியில் இந்த அளவுக்கு அவர் எடுத்ததே எங்களோட சப்போர்ட்ல தான் சொல்லுவோம் நாங்கள். இந்த அளவுக்கு வாக்கு வந்ததே எங்களோட கட்சியோட சப்போர்ட்ல தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து ஒரு கட்சியை எந்த அளவுக்கு இழிவாக சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு போனாங்கன்றது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுறாங்க. அதை நாங்கள் வந்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் வந்து செய்தது துரோகம் கிடையாது. நீங்கள் தான் இத்தனை ஆண்டுகளாக கூட்டணி கட்சிகளான எங்களோட கட்சியை சேர்ந்து காங்கிரஸையும் சேர்த்து இத்தனை ஆண்டுகளாக துரோகம் செய்தீர்கள். நீங்கள் என்ன சொல்ல போனால் 2006 2011 வரையும் மைனாரிட்டி திமுக இருந்த உங்களை காங்கிரஸ் கட்சியோட ஆதரவில் தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க. அப்படிப்பட்ட உங்களோட திமுக அன்னைக்கு காங்கிரஸ்க்கு செய்தது மிகப்பெரிய துரோகம். இல்லை, அதை உங்கள் அகில இந்திய தலைமையும் அது ஒத்து போச்சு அப்படிங்கிறதா காரணமாக சொல்லப்படுது. நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும். இல்லை நான் அதான் சொல்கிறேன், அதுக்கு தயாராகவே இல்லைன்றது தான் எங்களோட பிரச்சனையே. நீங்கள் வந்து துரோகத்தை, அதாவது இவங்களோட நிலைப்பாடு என்னென்னா, மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு இந்த எலெக்ஷனில் அவங்க செஞ்சது என்னென்னா, ஒரு 28 கட்சிகளை கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டாங்க. யார்? திமுக தலைமை. அதாவது இன்னும் சொல்ல போனால் யாராவது ஒருத்தர் லெட்டர் பேட் வச்சுட்டு ஒரு கொச்சி கொடி எடுத்து ரோட்டில் போனால் அவங்களாம் சேர்த்துப்பாங்க போல இருக்குது கூட்டணியில். அந்த மாதிரி இவங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திகிட்டே போனாங்க. 28 கட்சியை வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களோட தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையே ஜெயிக்க வைக்க முடியல. அதில் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வருத்தம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றதில் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அவர் வந்து அந்த 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் செஞ்சார். நாங்கள் அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி இருந்தும் அவரை ஜெயிக்க வைக்க முடியலை. அதுக்கு முழு காரணம் அவர்களோட இந்த ஆணவ பேச்சு. எது இந்த மாதிரி துரோகம்ன்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது, கூட்டணி கட்சிகளை வந்து மதிக்காமல் செயல்படுறது, அவங்களோட கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களோட கட்சி அமைச்சர்கள்லாம், அதாவது கூட்டணி கட்சியை எப்போதுமே அவங்க மதிக்கிறது கிடையாது. அது ஆணவ பேச்சு, ஆணவமான அவங்களோட செயல்பாடுகள் தான், அதனோட விளைபாடு தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் தோல்வி விட்டுருது. அதில் எங்களுக்கு வருத்தம். அதுக்கு காரணம் முழுக்க திமுக தான்.
அவங்க இப்போ வந்து இப்போ இப்போ ஆதரவு கொடுக்குறீங்க, விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்போனா வந்து தொடர்ந்து வந்து முன்னாள் வந்து திமுக மேலே சவாரி பண்ணீங்க, இப்போ தாவேக மேலே சவாரி பண்ணுறீங்க. மாற்றி மாற்றி ஒவ்வொரு கட்சி மேலேயும் சவாரி செய்கிறது காங்கிரஸ். இந்த சமயத்தில் வந்து காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு வருது. இப்போ காமராஜர் ஆட்சிக்கு வந்து வழியே இல்லையா? இல்லை, நிச்சயமாக இது நிச்சயமாக நான் வந்து அந்த சவாரி செய்யணுன்ற வார்த்தையை முதல்ல மறுக்கிறேன். ஏன்னா எங்களோட துணையோடு தான் திமுக அனைத்து தேர்தல்களும் ஆட்சி அமைத்தது. இப்போ இதே நீங்கள் அடுத்த தேர்தல் சொல்லுவீங்களா? எங்களோட துணையோடு தான் வந்து தாவேகா வந்து வெற்றி பெற்று சொல்லுவீங்களா? அதை அடுத்து வரப்போகிற தேர்தலில் சொல்லுவீங்க? இல்லை, சொல்லுவோம். இல்லை, அடுத்து வரப்போகிற தேர்தலில் அவர்களோட வெற்றிக்கு எங்களோட வாக்குகளும் முக்கியமாக இருக்கும். நீங்களே இப்போ சொல்கிறது மாதிரி இந்த இந்த காங்கிரஸ் தாவேகா தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி அமைத்திருக்குமே என்றால் நிச்சயமாக தாவேகா அந்த பெரும்பான்மையை பெற்றிருக்கும். இது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. அது நிச்சயமாக வரப்போகிற தேர்தலில் தாவேகாவுக்கு கிடைக்கும்ன்றதான் எங்களோட கருத்து. இன்னொரு விஷயம், இந்த கூட்டணியில் நாங்கள் சவாரி செய்தோம், முதுகு மேல் சவாரி செய்தோம், தோளில் சவாரி செய்தோம், இந்த வார்த்தையெல்லாம் அவங்க சும்மா எதாவது பேசுறதுக்காக பேசலாம். உண்மையாகவே காங்கிரஸ் கட்சின்னு அவங்க கூட ஒன்று இல்லைன்னா திமுக மதசார்பற்ற கூட்டணியாக தமிழக மக்களால் பார்க்கப்பட்டிருக்காது. கண்டிப்பாக அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது திமுக என்பது தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி, அதில் மறுக்க முடியாது இல்லையா? இப்போ ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை தோல்வி அடைந்து விட்டது என்பதற்காகவோ அந்த கருத்தை வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியாது இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக. அப்படிங்கிற போது திமுகவோடு பயணிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெறுகிறது. அதை நீங்கள் மறுக்க முடியாது இல்லையா? இல்லை, அதை நாங்கள் மறுக்கலை. அதே சமயம் நாங்கள் வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்களோட பயணித்ததால் தான் நீங்களும் வெற்றி பெற்றீர்கள், அதாவது திமுகவும் வெற்றி பெற்றுன்றது தான் எங்களோட கருத்து. எங்களோட கருத்து, நீங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு திமுக காரணம் எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லுகிறீர்களோ அதே அளவுக்கு திமுக வெற்றி பெற்றதுக்கு கூட்டணி கட்சிகளான காங்கிரஸும் ஒரு காரணம். காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகளும் ஒரு அந்த இடத்துல கேட்குறேன். நீங்கள் வந்து திமுகவை வெற்றி பெற வைக்கிறீங்க, அடுத்த தேர்தலில் தாவேகாவை வெற்றி பெற வைக்க போகிறீங்க. காமராஜர் ஆட்சி அதுக்கான பதில் நான் இப்போ சொல்ல வரேன். நீங்கள் முதல்ல அந்த கேள்வி கேட்டீங்க. அதாவது நீங்கள் வந்து தாவேகாவோட கொள்கையிலேயே கொள்கை தலைவர்களிலே ஒருவராக காமராஜர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுவே எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்த முடிவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது. அந்த முடிவு தேர்தலுக்கு முன்னாடி ஏன் எடுக்கல? இல்லை, அதுதான் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் திமுக கூட்டணியில் அங்க வகித்தோம். அதை நான் சொல்கிறேன்னா, அப்போ ஒரு மதசார்பற்ற கூட்டணியாக திமுக செயல்பட்டதுன்றதான் உண்மை. தேர்தலுக்கு முன்பாக. தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்கள் காமராஜரை வந்து கொள்கை தலைவராக அறிவித்து விட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய தாவேகா ஆட்சி காமராஜர் ஒத்துக்க வரீங்களா? அது உண்மைதான். நாங்கள் வந்து காமராஜர், அதுதான் காங்கிரஸுக்கு கனவா? தாவேகாவை ஆட்சியில் ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்கள் சில மந்திரி பதவிகளை வாங்குவது தான் காமராஜர் ஆட்சியான்னு கேட்குறேன். இல்லை, நிச்சயமா அப்படி கிடையாது. ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஒரு என்றுமே தீராத ஒரு தாகம், ஒரு கனவுன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிலான காமராஜர் ஆட்சி அமைப்பது. அதில் என்றைக்குமே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு அப்புறம், ஒரு கிட்டத்தட்ட 59 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கு ஒரு காரணமாக இருந்தது வந்து இந்த தாவேகாவோட விசில் புரட்சி. அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த தாவேகா கட்சி எங்களோட தலைவர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக எடுத்திருக்கும் போது நாங்கள் அந்த கூட்டணியில் அங்கம் வகித்து அந்த ஆட்சியில் பங்கு பெறுவதில் எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு. அதனால் இது வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை போன்றே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டர்களுக்கான கனவு மறவே மாறாது. எப்போதுமே எங்களோட கனவு தமிழகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான காமராஜர் ஆட்சி அமைப்பது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லது சார். நிகழ்ச்சியில் கலந்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த தொலைக்காட்சி சார்பில் நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.